முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீ வாழ வேண்டும் என்று நினைக்கும் உன்னுடைய துணைக்கு இப்பொழுதுதான் புத்தி வந்து உள்ளது தங்கமே. இத்தனை நாட்களாக உன் பேச்சை கேட்காமல் யாரோ பேச்சை கேட்டு உன்னை மிகவும் திட்டிக் கொண்டும் அடித்து கொண்டும் இருந்தார். ஆனால் இப்பொழுது அவருக்கு புத்தி வந்துவிட்டது தங்கமே. நான் செய்த தவறை அனைத்துமே உணர்ந்துவிட்டு உன்னுடன் தான் வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து விட்டார் தங்கமே. நீ அவருடன் வாழ வேண்டும் என்று இத்தனை நாட்களாக நினைத்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் சேர்ந்தே இருந்தாலும் உங்களுக்குள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் பிரிவு என்ற ஒன்று செல்லும் போதுதான் உன்னுடைய துணைக்கு புத்தி வந்து உள்ளது. இத்தனை நாட்களாக நாம் இவ்வளவு தவறை செய்து விட்டோமோ, என் துணையை நான் இவ்வளவு கஷ்டப்படுத்தி விட்டேனா? இப்படி இருந்தும் என்னுடைய துணை என்னை விட்டு செல்லாமல் எனக்காகவே இருக்கின்றாளே, அவளை நான் இனி ஒரு நொடியும் கண்கலங்க விடமாட்டேன் என்று அவருடைய மனதிற்குள் சொல்லிக்கொண்டும் என்னிடமும் வேண்டிக் கொள்கின்றார் தங்கமே. நீ சேர்ந்து வாழ நினைக்கும் உன்னுடைய துணையின் மனம் இப்பொழுது முழுவதுமாக மாறிவிட்டது. அவர் புத்தி இப்பொழுது தெளிவு ஆகிவிட்டது. இனி ஒவ்வொரு கணமும் வாழ்க்கையை ரசித்து வாழ் தங்கமே. ஏனால் இருப்பதோ ஒரு வாழ்க்கைத்தான். அந்த வாழ்க்கையை எந்த அளவிற்கு சந்தோஷமாக வாழ முடியுமோ அந்த அளவிற்கு சந்தோஷமாக வாழ்ந்துவிடு தங்கமே. இன்றைய இந்த நிலைதான் உண்மை. ஏனென்றால் எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. இன்று இருப்பவன் நாளை இல்லை. அதைத்தான் சொல்கின்றேன். இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு. இல்லாததை நினைத்து கவலைப்படாதே. அனைத்தும் ஒரு நாள் உன்னிடமே வந்து சேரும். உனக்கு என்று இருக்கின்றது உனக்காக நிச்சயம் வரும் தங்கமே. உனக்கு என்று இல்லாதது நீ எத்தனை தடவை முயற்சி செய்தாலும் அது உன்னிடத்தில் வராது. அதனால் தான் சொல்கின்றேன், இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ். வாழ்க்கை ஒரு முறைதான். நீ வாழ்ந்த நாட்களை திரும்பி பாரு. எவ்வளவு சந்தோஷம் இருக்கின்றது என்று உனக்கே தெரியும். நிச்சயம் நீயும் உன் துணையும் நன்றாக சேர்ந்து வாழ்வீர்கள். இது என்னுடைய ஜெய வாக்கு. ஆம் இருக்க பயமேன். ஓம் முருகா.